பிதாவானவரின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு உண்டாவதாக. வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாவதாக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவதாக. என கண்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சிறந்தவர்களாகவும் முன்னேறி செல்வர்களாகவும் இருப்பதற்கு தனி ஜபங்களும் உபவாச ஜபமும் ஒரு அஸ்திபாரமான ஒன்றாக இருக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தனி ஜபம் தேவ உறவில் தொடர்ந்து வாழ்வதற்கும் தேவோடு நெருங்கி இருக்கிறவதற்கும் உதவி செய்கிறது. உபவாச ஜபமும் அப்படித்தான். நாம் தேவ சித்தத்தை அறியவும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நாம் கடந்து போவதற்கு உபவாச ஜபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய சிநேகிதனாய் காணப்பட்ட மோசே உபவாசித்து ஜெபிப்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீது, தேவனுக்கு இதயத்துக்கேற்ற தாவீது உபவாசித்து ஜெபிப்பதை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். யூதாவின் ராஜாவாய் காணப்பட்ட யோசபாத் உபவாசித்து ஜெபித்தது நிமித்தம், உபவாசத்தை அறிவித்தது நிமித்தம் ஒரு மாபெரும் வெற்றியை சுதந்திரித்ததை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். செயல் வீரனாய் காணப்பட்ட நெகேமியா 52 நாட்களுக்குள் அலங்கத்தை கட்டி வெற்றியான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றின நெகேமியா உபவாசித்து ஜெபித்ததை குறித்து நெகேமியா புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் நாம் வாசிக்கிறோம். எஸ்தர் உபவாசித்து ஜெபித்தது நிமித்தம் ஆமானின் வல்லமைகளை முறியடித்து வெற்றி பெற்றதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எஸ்ரா தேவ சமூகத்தில் அவர் உபவாசித்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பிரியமான காரியத்தை செய்து தேவனுடைய இருதயத்தில் நீங்காத இடத்தை பெற்றிருந்த தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த தானியேலை உபவாசத்தை குறித்தும் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு உபவாசித்து ஜெபித்த நினிவே மக்களை குறித்தும் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்னாள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தை விட்டு விலகாமல் உபவாசித்து ஜெபித்த அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் துவக்கத்தில் உபவாசித்து ஜெபித்ததை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமையான பாத்திரமாய் காணப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் துவக்கத்தில் உபவாசித்து ஜெபிப்பதையும் தொடர்ந்து உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கலாம், அநேக பரிசுத்தவான்கள் ஜெபத்தை குறித்து உபவாசித்து ஜெபித்து மேன்மையான காரியங்களை செய்ததை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். பிசாசுகளை துரத்த முடியாமல் சோர்ந்து போய் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, இந்த பிசாசு எங்களால் ஏன் துரத்த கூடாமல் போயிட்டு என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார் 17:21 மத்தேயு 17:21 இப்படிப்பட்ட பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்றொன்றிலும் புறப்பட்டு போகாது என்று உபவாசத்தை கர்த்தர் அங்கு வற்புறுத்தி கூறுவதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் உபவாசிக்க வேண்டும் என்ற விருப்பங்கள் சிலரிடத்தில் குறைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சில பரிசுத்தவான்களிடத்தில், சில தேவ ஜனங்களிடத்தில், தேசத்தின் எழுப்புதலுக்காக மறுரூபத்திற்காக மன்றாடுகிற தேவ ஊழியரிடத்திலும் விசுவாசத்திலும் உபவாசங்களும் ஜெபங்களும் அதிகமாகி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. உபவாச நாள் மிக முக்கியமான நாட்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் முடிந்த அளவிற்கு, இயன்ற அளவிற்கு உபவாசித்து ஜெபிப்பது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கொண்டு வரும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உபவாசித்து ஜெபித்து தேவனை தேடுவதற்கு வேண்டிய கிருபைகளையும் வழிநடத்துதலையும் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபிக்கலாமா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம் என்று சொல்லி ஒரு சரணத்தை மட்டும் பாடி ஜெபித்து உங்களோடு பேசுவதற்கு தேவன் உள்ளத்தில் வைத்த வார்த்தைகளை உங்களோடு தான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. சேர்ந்து பாடுவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, விழியாளிகளை ரட்சிக்குமே, விழியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. சேர்ந்து உற்சாகமாய். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானே, யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியும், உம்மை நான் போகவிடே, உம்மை நான் போகவிடே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென் ஆமென். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெபமே. அந்நாளை போல ஜெபி திடும் உருக்கமான ஜெப வீரரானே, அந்நாளை போல. பரிசுத்த பிதாவே, உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பலனை தாரும். ஜெபிக்கிற கிருபைகளை அளவில்லாமல் தந்த ஆசீர்வதியும். பெற்றுக் கொண்டிட இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டிட இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன், இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென் ஆமென். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேல் போல தைரிய ஜெப வீரரானே, தானியேல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும், ஜெபத்தை கேட்கிறவரும், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவரும், அற்புதரும் அதிசயமானவரும், ஆலோசனை கர்த்தருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இந்த வேளைக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உபவாசித்து ஜெபித்த போது ஏற்பட்ட மாற்றங்களையும் மறுரூபங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோம். உபவாசித்து ஜெபிக்கிற மக்கள் தேவை. உபவாசித்து தேவனை தேடுகிற மக்களை தேசமெங்கும் எழுப்பி தரும்படி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்பா, உடைய பிள்ளைகளுடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள், உடைய வார்த்தைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், பிள்ளைகள் மேல் இறங்குற பனியை போல நம்முடைய வார்த்தைகளுடைய பிள்ளை மேல் இறங்கி வரட்டும். ஒரு ஆவிக்குரிய தெளிவும், ஒரு ஆவிக்குரிய விழிப்பும், ஒரு ஆவிக்குரிய பார்வையும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும். உபவாசித்து ஜெபிப்பதற்கு மனநிலையையும் உடல்நிலையையும் பக்குவப்படுத்தும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், தடைகளை தகர்த்து முன்னே போகிறவர். தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி.
அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில், அதிசய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உபவாசத்தை குறித்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன். உபவாசம் மிக அவசியமாக இருக்கிறது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் நான் உபவாச ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். உபவாச ஜெபத்தில் பல நாட்கள் நான் காத்திருக்கிறேன். அது நிமித்தம் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியங்கள், என்னை உந்தி தள்ளின காரியங்கள், கிடைத்த தரிசனங்கள் ஏராளம். அதை நான் நினைத்து நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், கர்த்தரால் நடத்தப்படும் போதெல்லாம், ஆவியானவரால் தூண்டப்படும் போதெல்லாம் உபவாசித்து ஜெபிப்பதற்கு தேவன் இன்றைக்கும் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த அவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். தேசத்தின் மறுரூபத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய மனிதர்கள், இவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால், சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அவர்களெல்லாம் உபவாசித்து தேவ சமூகத்தில் நின்றிருக்கிறார்கள். அதிகமான ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆதி திருச்சபை ஜெபத்தில் தான் வளர்ந்தது, ஜெபத்தில் முன்னேறியது, ஜெபத்தில் தடைகளை தகர்த்தது, சத்துருக்களை மடங்கடித்தது, பிசாசின் சிங்காசனத்தையும் பிசாசின் பணிவிடங்களையும் கவர்த்து போட்டது ஜெபத்தில் தான். இடத்தை அசைத்தார்கள், சிங்காசனத்தை அசைத்தார்கள், சிறைச்சாலைகளை அசைத்தார்கள், சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தார்கள், அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். எப்படி? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அப்படிப்பட்ட கிரியைகள் நடப்பதற்கு ஜெபம் மிக அவசியமாக இருக்கிறது. ஜெபத்திற்கு நாம் அதிகமாய் கவனித்து பார்க்க வேண்டிய ஒருவர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 3:1 பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 10:29 வாசிக்கும் போது இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2 நாம் வாசிக்கிற போது அவருடைய வாழ்க்கையை, மாதிரியை பின்பற்ற வேண்டும். கவனித்து பார்க்க வேண்டியதும், கற்றுக்கொள்ள வேண்டியதும், பின்பற்றப்பட வேண்டியதும் இயேசுவைத்தான். அவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இயேசு ஜெபித்தார். லூக்கா 6:11-12 ஊழியத்தில் போராட்டங்கள் வந்த பொழுது அவர் தனியாக ஜெபித்தார். அது மட்டுமல்ல, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். லூக்கா 11 1 முதல் 5 வரை வாசித்து பாருங்கள். அங்கு இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு ஜெபித்தார், இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், இயேசு ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தினார். மார்க்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். காலையில் எழுந்தது அவர் செய்த முதல் வேலை ஜெபம்தான். பிதாவை சந்தித்தது தான் அவர் செய்த முதல் வேலை. ஆமென். அவருடைய ஊழிய மகிமையாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஜெபத்தை யாரெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறார்களோ அவருடைய ஊழியங்கள் மகிமையாய் ஆஸ்வதிக்கப்படும். காலையில் எழுந்து எந்த அளவுக்கு கரங்களை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஊழியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் குணங்கள் உயர்ந்து கொண்டே போகும். இயேசு ஜெபித்தார், இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், இயேசு ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தினார். அது மட்டுமல்ல, இயேசு ஜெபத்தை முன்னிலைப்படுத்தினார். லூக்கா 5:16 பாருங்கள். ஜெபத்தை அவர் முன்னிலைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ஜெபிக்க வேண்டியதன் அவசியத்தை சீசர்களுக்கு போதித்தார். மத்தேயு 17:21 ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியத்தை இயேசு சொல்லுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கெச்சமனே தோட்டத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விழித்திருக்க சொன்னவர்கள் ஜெபிக்காமல் போன போது அவர் கண்டித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:40-41 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு சீசரோடு கூட சேர்ந்து ஜெபித்தார். லூக்கா 9:18 சீசரோடு கூட இயேசு ஜெபித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து வச்சு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று ரோமர் 8:34 நாம் வாசிக்கிறோம். ஆமென். சீசர்கள் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 பாருங்கள். சீசர்கள் ஜெபித்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபை ஜெபித்தது. அப்போஸ்தலர் 2:42 பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் ஒரு மனமாய் ஜெபித்தார்கள். இடம் அசைந்தது என்று அப்போஸ்தலர் 4:29-30 நாம் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது
சிறைச்சல் அஸ்திபாரங்கள் அசைந்ததை குறித்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்த அஸ்திபாரம். உபவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஒரு சிறந்த அஸ்திபாரமாய் இருப்பதினாலே இந்த நாட்களில் ஜெபம், உபவாசம், ஜாமங்காத்து ஜெபிக்கிற ஜெபங்கள், ஒருமன ஜெபங்கள், கிரயம் செலுத்தி ஜெபிக்கிற ஜெபங்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்றாடமும் அனுதினமும் கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள், என்ன நடக்கிறது என்று கண்களை ஏறெடுத்து பாருங்கள். சத்துரு நூதனமான தந்திரங்களை, நூதனமான காரியங்களை நாளுக்கு நாள் அரங்கேற்றி கொண்டே இருக்கிறார். இந்த நூதனமான தந்திரத்தில் சிக்கிக் கொண்டவர்கள், மாட்டிக்கொண்டவர்கள், பஞ்சத்தை அறியாமல் விழுந்து போனவர்கள், தடுமாறி போனவர்கள் ஏராளம். திசை மாறி போனவர்கள், பாதை மாறி போனவர்கள், பிரதிஷ்டையை இழந்தவர்களாம் ஏராளம். ஆகவே இதில் நாம் சிக்கிக்கொள்ளாமலும் நம்முடைய சாட்சியான வாழ்க்கை கரைபடாமலும் இருந்து நாம் முன்னேறி செல்வதற்கு உபவாசமும் ஜெபமும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தீட்டுப்படாமலும் கரைவிடாமலும் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் உண்மையான ஜீவியம் ஜீவிப்பதற்கு நிச்சயமாக நமக்கு உபவாச ஜெபங்கள் அவசியமாக இருக்கிறது. ஆகவே உபவாசத்தை நாம் புறக்கணிக்கக்கூடாது, உபவாசத்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது, ஜெப நேரங்களை நாம் தவிர்த்து விடக்கூடாது. இந்த நாட்களிலே சத்துரு ஜெப நேரங்களுக்கு விரோதமாய் பலமாய் போராடுவான். உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். அந்த நேரத்தை தாக்கி அழிப்பதற்கு சத்துரு போராடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் சரீரத்திலும் மனநிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த ஜெப நேரங்களை எப்படி ஆகிலும் தவிர்ப்பதற்கு சத்துரு போராடுகிறான். விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கு என்ன ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். அது அதிகாலையாக இருப்பது மிகவும் நல்லது. மற்ற நேரங்களிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஜெப நேரம் என்ற ஒரு நேரம் உங்களுக்கு இருப்பது அவசியம். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் அதிகாலையில் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டு மோசையை பார்த்து சொல்லுகிறார், யாத்திரை 34:2, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று. சங்கீதம் 5:3 வாசிக்கும் போது நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவீது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் முக்கியமான காரியங்களில் ஒன்று, ஒரு அவசியமான காரியங்களில் ஒன்று. நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைநிறுத்துவது, தடுமாறாமல் பயணிப்பதற்கு, தேவ சித்தத்தை அறிவதற்கு, தேவனால் நடத்தப்படுவதற்கு, தேவனால் போதிக்கப்படுவதற்கு, தேவனால் கழிந்து கொள்ளப்படுவதற்கு நமக்கு நிச்சயமாகவே இந்த உபவாச ஜெபங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஜெபங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த உபவாச ஜெபங்களும் தனித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதினால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு சில காரியங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது, இந்த உபவாசம் பண்ணி நாம் தேவ சமூகத்தில் நாம் நிற்கிற பொழுது நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள முடியும். நாம் நம்முடைய தமிழகம் ஒரு பெரிய எழுப்புதலை காண வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 143 கோடி மக்கள் நிறைந்த பறந்து விழுந்த பாரத தேசம் ஒரு எழுப்புதலை காண வேண்டும் என்று விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். மிக நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக ஜெபத்தை காட்டிலும் ஜெபிக்கிற நாம் முக்கியம் ஆண்டவருக்கு. ஆமென். ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும். ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும். ஆகவே தானியேல் ஜெபிப்பதற்கு முன்பே கட்டளை பிடிப்பட்டதற்கு காரணம் என்ன? தானியேல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தது மட்டுமல்ல, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணி வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணி வாழ்ந்தவர் தானியேல். தானியேல் 1:8 நீங்கள் அதை வாசிக்க முடியும். அப்படி என்றால் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உபவாசங்களும் ஜெபங்களும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9, இந்த இரண்டையும் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9 இரண்டும் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறார் என்று மல்கியா 2:11 நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் எதை நேசிக்கிறார்? பரிசுத்தத்தை நேசிக்கிறார். ஆமென். ஆகவே நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை தீட்டுப்படுத்தவும் கரைப்படுத்தவும் பலவீனப்படுத்தவும் சத்துரு போராடி கொண்டிருக்கிற ஒரு காலம். பாவங்கள் நெருங்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த செல்போன் பயன்பாடுகள் அதிகமாகிவிட்டதோ, அதனுடைய பயன்பாட்டை காட்டிலும் அதனால் ஏற்படுகிற தீங்குகள் தான் அதிகமாக இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் பிசாசின் கண்ணிகளுக்கும் வஞ்சகங்களுக்கும் அவன் வெட்டி வைத்திருக்கிற குழிகளுக்கும் கால்கள் சிக்கிக் கொள்ளாமல் நாம் முன்னேறி கடந்து போவதற்கு நமக்கு உபவாசங்களும் ஜெபங்களும் மிக அவசியமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5 23, 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிற போது 1 தெசலோனிக்கேயர் 5 23 முதல் நீங்கள் வாசிக்கிற போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த 23ஆம் வசனத்தை பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தத்தை நேசிக்கிற தேவன் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டின பிணைக்காசோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆராதிக்க வேண்டுமானாலும் அந்த தேவன் நேசிக்கிற பரிசுத்தம் வேண்டும். ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானாலும், ஏனென்றால் வெளிப்படுத்தல் 5:8, வெளிப்படுத்தல் 8:3 இந்த வசனங்களை வாசித்து பார்க்கிறோம். பரிசுத்தவான்களை ஜெபமாகி தூபவர்க்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானாலும் ஆராதனைக்கும் எல்லாவற்றுக்கும் எது தேவை? பரிசுத்தம் தேவை. ஆகவே அந்த பரிசுத்த வாழ்க்கையை எப்படியாகிலும் தடுமாறி விடுவதற்கு சத்துரு போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு காலத்தில் அநேகருக்கு ஜெபிப்பதற்கு இஷ்டமாய் இருந்தது. ஆனால் வேலைகள் அதிகமாகிவிட்டது, வேலை பளுகள் அதிகமாகிவிட்டது. பணம் முக்கியத்துவப்படுத்துவது நிமித்தமும், வேலைகளை அநேகர் விக்கிரகங்களாக மாற்றிவிட்டது நிமித்தமும், பணத்தை அநேகர் கடவுளாக மாற்றிக்கொண்டது நிமித்தமும், இன்றைக்கு ஜெப நேரங்களும் உபவாசங்களும் சபை கூடி வருதலும் புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் காண்கிறோம். வேலைப்பளுகளை அதிகமாக்கி விட்டார். இன்றைக்கு நேரம் இல்லை. எங்கு பார்த்தாலும் ஜனங்களை பாருங்கள், நேரம் இல்லை என்ற சத்தம் எங்குமே போய்கொண்டே இருக்கிறது. நேரம் இல்லை, நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சபைக்கு போக நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. ஏனென்றால் இந்த ஜெபம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு நம்மை நடத்துவது ஜெபம்தான். தேவ உறவில் தொடர்ந்து வருவதற்கு நமக்கு துணை நிற்பது ஜெபம்தான். ஆகவே இந்த ஜெபத்தை குறைத்து விட்டால், ஜெப நேரங்கள் குறைந்து விட்டால் தேவனுக்கு நமக்கு ஐக்கியம் உடைந்துவிடும் என்று சத்துருக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் ஜெபத்தை புறக்கணிக்க வைப்பது, உபவாசத்தை தள்ளி போடுவதும், இரவு ஜெபத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் இன்றைக்கு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லாதபடி ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஆதி திருச்சபை ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தியது. நாங்கள் வேதத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அவர்கள் ஜெபித்த பொழுதுதான் மகிமையான காரியங்கள் நடந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்தத்தோடு நாம் வாழ்வதற்கு ஜெபம் மிக அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாய் பார்க்கிற பொழுது, முதலாவது என்ன? நாம் ஜெபத்தில் வளரும்போது பரிசுத்தத்தை நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஆமென். அந்த பரிசுத்தத்தில் தொடர்ந்து நாம் முன்னேற முடியும். சத்துருவை மேற்கொள்வதற்கும், அந்தகார வல்லமையுடைய சதித்திட்டங்களை அறிந்து வடங்கடித்து முன்னேறுவதற்கும் நமக்கு உபவாச ஜெபங்கள் மிக அவசியமாக இருக்கிறது. அந்த கிருபையிலே நாம் நிலைத்து நிற்பதற்கு உபவாசம் அவசியம். ஆகவே அதை புறக்கணித்து விடாதபடிக்கு காத்துக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. 2 கொரிந்தியர் 7 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, 2 கொரிந்தியர் 7 வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்தத்தில் நாம் வளர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆகவே இன்னும் இன்னும் தேவனுக்கு அருகில் நெருங்கி வரவும் அன்று மோசே பார்த்து சொன்னார், நீ மட்டும் நெருங்கி வரலாம் என்று. யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு அருகில் நெருங்கி போகவும் நெருங்கி இருக்கவும் பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? ஜெபம் அவசியமாக தேவை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த ஜெபங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. இது ஜெபங்கள் குறையும் போது என்னமாகும்? பரிசுத்தம் பலவீனம் அடையும். தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு பலவீனம் அடையும். தேவ சத்தம் கேட்கும் எல்லையை விட்டு நாம் தூரே வந்து விடுவோம். இது உடனடியாக கண்டுபிடித்து விட முடியாது. என் வாழ்க்கையில் ஜெபம் குறைகிறது என்று எளிதில் கண்டுபிடித்து விட வாய்ப்புகள் குறைவுதான். ஒரு காலத்தில் தேவன் எனக்கு ஜெப நேரத்தில் ரொம்ப ரொம்ப தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நின்று போயிற்று. ஜெப நேரங்கள் இன்றைக்கு போர் அடிக்கிறது. ஜெப நேரங்கள் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இஷ்டத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு விருப்பத்தோடு சென்ற நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. தன்னை சந்தோஷப்படுத்துகிற செய்திகளை கேட்டு மக்கள் பழக்கப்படுத்தி விட்டார்கள். தனக்கு பிரியமான வார்த்தைகளை கேட்டு மக்கள் சந்தோஷப்பட ஆரம்பித்து விட்டார்கள். தன்னுடைய தவறுகளையோ தன்னுடைய குறைவுகளையோ தன்னுடைய பலவீனங்களையோ யாத மக்கள் சொல்லி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை அநேகரிடத்தில் இல்லை. தன்னை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சங்கீதக்காரன் 139 கடைசியில் சொல்லப்பட்டபடி 139ஆம் சங்கீதம் இந்த கடைசி வசனத்தை பாருங்கள். அங்கு சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 139 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்றார். அப்போ ஆண்டவருக்கு பக்கத்தில் நெருங்கி போவதற்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, அவர் பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு தடையாக இருக்கிற காரியத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதே இல்லை. அநேகர் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எதற்கு? ஆண்டவரினை ஆசீர்வதியும். அநேகர் ஊழியத்திற்காக ஜெபிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் வளர வேண்டும் என்று ஜெபிப்பதை காட்டிலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று விருப்பம் இல்லாமல் ஊழியம் மட்டும் வளர வேண்டும் என்று ஜெபிப்பது தவறான காரியமாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் வளர்ந்தால்தான் ஊழியம் வளரும். நான் வளர்ந்தால்தான் தேவனுக்கு அருகில் நெருங்கி நிற்க முடியும். அநேகர் ஊழியம் வளர ஜெபிப்பார்கள், ஆனால் தான் வளர வேண்டும் என்று அநேகர் ஜெபிப்பது குறைவாகத்தான் இருக்கிறது. நான் வளர்ந்தால்தான் ஊழியம் வளரும். ஆகவே அதை மனதில் கொண்டு நாம் ஜெபிக்கும் போது தான் நாம் பரிசுத்தத்தில் நாம் முன்னேற முடியும். அல்லேலூயா. அநேகர் ஆறுதலான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள், திருப்திப்படுத்தும் வார்த்தைகள் நாம் கேட்கலாம், தவறல்ல. ஆனால் தொடர்ந்து அதை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமானால் நம்முடைய உணர்வுகள் மழுங்கி போகும். நம்முடைய உணர்வுகளை கூர்மையாக்கி வைப்பது ஜெபம்தானே. நம்முடைய உணர்வுகளை தெளிவாக்கி வைப்பது ஜெபம்தானே. நம்முடைய தவறுகளை நாம் உணர்த்துவதற்கு, பரிசுத்தாவின் உணர்த்துவதற்கு அந்த உணர்வுகள் கூர்மையாக இருந்தால் தானே நம்முடைய தவறுகளை நாம் கண்டுபிடித்து நமக்கு நாமே திருத்திக் கொள்ள முடியும். ஆகவே அந்த ஜெப நேரத்தை முக்கியத்துவப்படுத்துங்கள். ஜெபித்தால் தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், பரிசுத்தத்தில் வளர்ந்து முன்னேற முடியும். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தர வேண்டும். கரலை உயர்த்தி ஆமேன், கர்த்தர் நல்லவர். சரணத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் செய்கின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் செய்கின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர்
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. ஒரு ஊழியத்திற்கு மூலதனம் ஜெபம், தரிசனம், அபிஷேகம். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஜெபம் தான் மூலதனம். சில நேரங்களில் சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் பெற்றோர்கள் சொல்லுவார்கள், நான் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், சேமிப்பு செய்யணும் எல்லாம் சொல்லி அங்கலாய்த்துக் கொள்வார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு பணம் மட்டும் மூலதனம் அல்ல. அந்த பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கும் ஜெபமும் மூலதனம் தான். குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு மேற்படிப்பாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், எதுவானாலும் ஜெபம்தான் சிறந்த மூலதனம். நம் பிள்ளைகளுக்காக பணத்தை வங்கியில் சேமிப்பதை காட்டிலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோமே இந்த ஜெபம், அதுதான் பெரிய மூலதனம். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கவும், கர்த்தரால் நடத்தப்படவும், அந்த பிள்ளைகளை குறித்த எதிர்கால திட்டங்களை சத்துரு தகர்த்து விடாதபடிக்கு தொடர்ந்து தேவ திட்டத்தின் பாதையில் பயணிப்பதற்கும் இந்த ஜெபம்தான் அவளுக்கு மூலதனம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன நினைப்பார்கள், யாராவது ஒருவரின் பிள்ளைக்கு ஜெபிக்கட்டும் என்று சொல்லுவார்கள், ஜெபிக்க கேட்டுக்கொள்வார்கள், ஜெபத்திற்கு கடிதம் எழுதுவார்கள், நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் நாம் பெற்ற பிள்ளைக்காக நாம் ஜெபிக்காமல் யார் ஜெபிப்பது? உங்கள் தொழிலுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்காமல் யார் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க முடியும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்காக நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பதைப் போல மற்ற யாரும் ஜெபிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் துன்பப்படுகிறவன் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் துன்பப்படும் போது மற்றொரு ஜெப உதவியை கேட்கலாம், ஜெபிக்க ஒத்தாசையை கேட்கலாம், கூடி ஜெபிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் துன்பப்படுகிற நாம் கண்டிப்பாக ஜெபிப்பதற்கு ஆனால் சூழ்நிலை இருக்குமானால், ஜெபிப்பதற்கான பலன் இருக்குமானால் நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிப்பதற்கான சூழ்நிலை இல்லை, ஜெபிப்பதற்கான பலன் இல்லை, முடங்கி போன சூழ்நிலை இருக்குமானால் மற்றவர்களை ஜெபிக்க சொல்வது தவறில்லை. ஆகவேதான் இங்கே யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா அடுத்த வசனம் 14வது வசனத்தில் 14 பாருங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. நம்மளால் முடியாத பட்சத்தில் ஜெபிக்க முடியலை, படுத்து கொண்டாகிலும் ஜெபிக்க வேண்டும், சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாகிலும் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஜெபிக்க வேண்டும், ஜெபம் பண்ணணும், பண்ணித்தாகணும். கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பின் சங்கீதக்காரன் சொன்னதைப் போல எப்பொழுதும் நம்முடைய வாய் கர்த்தரை துதிப்பது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, சபைக்காக, உங்கள் பாஸ்டருக்காக, நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களுக்காக உங்கள் வாய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் நாவை விண்ணப்பம் பண்ணு நாவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மன்றாடு நாவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிந்து பேசி ஜெபிக்கிற நாவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திறப்பிருந்து ஜெபிக்கலாய் கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. தேசத்தின் காவல்காரனாய், தேசத்தின் ஜெபக்காவலனாய் கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகவே இந்த நாளிலே ஜெப பிரசன்னத்தை கர்த்தர் புதுப்பிப்பாராக. ஜெப வாழ்க்கை குறைவுபட்டிருக்கலாம், ஜெப நேரங்கள் குறைவுபட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஜெப வாழ்க்கையை புதுப்பியுங்கள். ஆமென், ஜெப வாழ்க்கையை புதுப்பியுங்கள். ஜெப அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஆயினும் தேவனுக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நெருங்கி வாருங்கள். தாயின் வயிற்று உருவாவதற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்த ஆண்டவர் உங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, ஒரு சிறந்த நோக்கத்தோடு உங்களை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஆமென், அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், சபையில் சேர்த்திருக்கிறார். ஆகவே அந்த உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் குறைந்து விடாதபடிக்கு ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்கள், முன்னிலைப்படுத்துங்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை மட்டும் நான் சொன்னேன், உபவாசித்து ஜெபிக்கிற போது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்தத்தில் வளரும்போது தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் இயேசுவை நோக்கி, இலக்கை நோக்கி, பரிசை பெறும்படி அவரை நோக்கி ஓடுவதற்கு உதவி செய்யும் என்று சொன்னேன். ஜெபிப்போம்.
ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துவோம், ஜெபத்தை முன்னிலைப்படுத்துவோம். ஆமென். ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபத்தை செய்வதின் தீர்மானம் எடுப்போம், பொருத்தனை பண்ணுவோம், முன்னேறி கொண்டே இருப்போம். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் அளவில்லாமல் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆமென். திருச்சபையை கவனித்து பாருங்கள். ஆதி திருச்சபை அவர்கள் ஜெபித்த போது வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அவர்கள் ஜெபித்த போது எதிர்ப்புகள் மறைந்தது. அவர்கள் ஜெபித்த போது அற்புத அடையாளங்கள் நடந்தது. எதிர்ப்புகள் வந்தபோது ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது அற்புதங்கள் வெளிப்பட்டது. ஸ்தேவானை கவனித்து பாருங்கள். விசுவாசத்தில் வல்லமையிலும் நிறைந்திருந்தார் அவர். ஆகவே அற்புத அடையாளங்கள் தாராளமாய் நடந்தது. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார். 9ஆம் மணி வேளையில் ஜெப வேளையை முக்கியத்துவப்படுத்தினார்கள். பிறவி சப்பாடிங்க நடப்பதை நம்ம பார்க்கிறோம். அங்கு மறைக்க முடியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. எப்போது ஜெப வேளையை முக்கியத்துவப்படுத்தி போன பொழுது பேதுருவும் யோவானுக்குள்ளும் இருந்த அந்த ஒரு மனம் பிறவி சப்பாடி நடக்க வைத்தது. பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் நடந்தது. ஜெபத்திற்கு முன்னிலைப்படுத்த பிலிப்பு சமாரியாவுக்கு போன போது பிரமிக்கத்தக்க அற்புதத்தை தேவன் அங்கு செய்தார். அநேகர் மனம் திரும்பினார்கள். அவனால் சொல்லப்பட்ட வசனத்தை கவனித்து கேட்டார்கள், வந்து பார்த்தார்கள், பிரமித்து நின்றார்கள். பிரமிக்கப்பட்ட அற்புதங்கள் பிலிப்பை கொண்டு கர்த்தர் செய்தார். காரணம் என்ன? ஆதி திருச்சபையுடைய முழங்கால் ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், பரிந்து பேசி ஜெபித்த ஜெபங்கள், பரிதபித்து ஜெபித்த ஜெபங்கள் பெரிய காரியத்தை செய்தது. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்காக கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவனுடைய சரித்திரத்தை படித்து கொண்டே வாருங்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நின்றார்கள். 3 மணிக்கு அவர்கள் தேவ சமூகத்தில் நின்றார்கள். ஜான் பிளச்சருடைய வாழ்க்கையை வாசித்தால் ஆச்சரியமாக இருக்கு. டேவிட் பிரைனார்ட், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜான் பேட்டன் உடைய வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்த்தால், டிஎல் மூடி, ஜார்ஜ் முல்லர், சாமுவேல் மாரிஸ் வாழ்க்கையெல்லாம் படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி அவர்கள் சரியாக எழும்ப முடிந்தது? அப்படி வைராக்கியமாக எழுந்து அதிகாலையில் தேவ சமூகத்தில் தேடித நிமித்தம் அல்லவா அவளை கொண்டு அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை கர்த்தர் அசைத்தார். மகத்துவமான காரியங்களை செய்தார். நம்மை கொண்டும் கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆனால் நாம் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். ஆமென். நாம் மட்டுமல்ல, ஜெபிக்கிற மக்களை எழுப்புவதற்கு நீங்கள் உதவியாக இருங்கள். ஜெபக்குழுக்கள் நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபக்குழுக்களை நடத்துவதற்கு முக்கியத்துவப்படுத்துங்கள். உங்களோடு கூடி ஜெபிக்கிற அந்த ஜெப வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவளுக்கு பிரச்சனை என்று வந்துவிட்டால் கூடி இணைந்து உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். ஆமென். ஜெபிக்கிற மக்கள் அந்த தேசத்தின் விளக்கு அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். தேசத்தின் விளக்கை ஜெபிக்கிற மக்கள் தான். ஆமென். ஜெபிக்கிற மக்களால் தான் தேசத்தில் எழுப்புதல் வரும், தேசத்தின் மறுரூபம் வரும், அற்புதங்கள் நடக்கும், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். உங்கள் சபை ஜெபிக்கிற திருச்சபையாக இருக்கட்டும், நீங்கள் ஜெபிக்கிற மக்களாக இருங்கள். உங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் அண்ணன் தம்பிகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும், உங்கள் உடன் ஊழியர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும், உங்கள் சபை மன்றாடுகிற சபையாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட சபையாக இருப்பதற்கு ஜெபியுங்கள். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நிச்சயமாகவே செய்வார். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நாம் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். புதிய முறைகள் ஜெபத்தை நமக்கு கற்றுத்தருவார். நீங்கள் இருக்கிற பகுதியை மறுரூபப்படுத்துவதற்கு, அந்த பட்டணத்தில் எழுப்புதல் கொண்டு வருவதற்கு, அநேக மக்கள் கல்வாரிக்கினராய் நடத்தப்படுவதற்கு புதிய ஜெபத்திட்டங்களை கர்த்தர் தருவார். நெகேமியா தேவ சமூகத்தில் போய் உபவாசித்த பொழுதுதான் இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டுவதற்கான ஒரு தெய்வீக திட்டத்தை அவர் பெற்றுக்கொண்டதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி நம்ம உபவாசி தேவ சமூகத்தில் நாம் போகிற போது சபை வளர்வதற்கு, அந்த பட்டணம் சந்திக்கப்படுவதற்கு, அந்த கிராமம் சந்திக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படாத மனிதர்கள் சந்திக்கப்படுவதற்கு புதிய ஜெபத்திட்டங்களை, புதிய வழிநடத்துதல்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில் நான் அடிக்கடி இந்த ஆண்டவரிடத்தில் போய் நின்று கேட்பேன், ஆண்டவரே என்ன செய்தால் இந்த பட்டணம் சந்திக்கப்பட சொல்லித்தார். ஆண்டவர் அநேக வேத வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அநேகம் நமக்கு முன்னாக இருந்த பரிசுத்தவான்கள், ஜெயமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், பட்டணத்தை மறுரூபப்படுத்தி வெற்றி கண்ட பரிசுத்தவான்கள், அவர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள், எப்படியெல்லாம் காரியத்தை சாதித்தார்கள், தேவனோடு எப்படி இணைந்திருந்தார்கள், தேவ சத்தத்தை எப்படி கேட்டார்கள், அதன் மூலமாய் அவர்கள் ஊழியத்தில் எப்படி வளர்ந்து முன்னேறினார்கள், தேவன் அவரோடு எப்படி இணைந்து செயல்பட்டார் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்திற்கு வந்து தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவன் பேசுவதற்கும் நாம் தேவனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும்.
ஏதோ ஒரு பாடலை பாடி ஆராதித்து விட்டு என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படி அல்ல. தேவன் பேசுவதற்கு நாம் தேவனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மோடு இடைபடுவதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை உன்னிப்பாய் கவனித்து கேளுங்கள், அமர்ந்திருந்து கேளுங்கள், ஆவலோடு காத்திருங்கள். அவர் பேசுவார். ஆவலோடு காத்திருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள், எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். காலதாமதமானாலும் காத்திருங்கள், அவர் நம்மோடு கூட பேசுவார் என்று காத்திருக்கிற போது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17:22, ஆதியாகமம் 18:33 ஆபிரகாமோடு கர்த்தர் பேசின பின்பு. அப்போ ஆண்டவர் பேசுகிற தேவன், பேசுகிற தேவன், பேசுகிற தேவன். அந்த பேசுவதை கேட்பதற்கு நம்ம நேரம் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு பாடலை பாடி ஜெபித்து கடந்து போவதற்கல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் ஜெப வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஜெப நேரம் பெருகி இருக்கிறதா, ஜெப நேரம் குறைந்திருக்கிறதா, வேத தியானங்கள் அதிகமாக இருக்கிறதா இல்லை குறைந்திருக்கிறதா, உபவாசங்கள் குறைந்திருக்கிறதா இல்லை கூடியிருக்கிறதா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேனா இல்லை தேங்கி நிற்கிறேனா இல்லை பின்மாற்றத்துக்கு நேராய் நான் வந்து கொண்டிருக்கிறேனா, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெப வாஞ்சை என்னிடத்தில் இன்றைக்கு இருக்கிறதா, ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தத்து மேல் இருக்கிற அந்த வாஞ்சை இல்லை என்று அதில் மேல் காணப்பட்ட அந்த விருப்பம் இன்றைக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி பரிசுத்தத்தில் வளரவும் விசுவாசத்தில் வளரவும் முன்னேறி சென்று தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதற்கும் தடையாய் இருக்கிறவர்களை கண்டுபிடித்து ஆரம்பத்திலேயே அதை தகர்த்து விடுங்கள். தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, ஜெப நேரங்கள் குறைந்தது உண்மைதான், உபவாசங்கள் குறைந்தது உண்மைதான், வாஞ்சைகள் விருப்பங்கள் குறைந்தது உண்மைதான், வேலை அதிகமாகி விட்டது நிமித்தம், பணங்கள் பொருளாதாரம் அதிகமாய் தேவைப்படுவது நிமித்தம் நான் சில இடத்தில் பலவீனமாகிவிட்டேன், எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு இறங்குவார், உங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. தவறுகளை உணர்ந்தால் உயிர்ப்பிக்கப்படலாம், உயிர்ப்பிக்கப்பட்டால் உருவாக்கப்படலாம், உருவாக்கப்பட்டால் தேவனால் உபயோகப்படுத்தப்படலாம். அப்போ உணர்வடைந்தால் தான் உயிர்ப்பிக்கப்பட முடியும், உயிர்ப்பிக்கப்பட்டால் ஆண்டவரால் உருவாக்கப்படலாம், உருவாக்கப்பட்டால் தேவனுக்காக நாம் உபயோகப்படுத்தப்படலாம். ஆகவே அதை மனதில் கொண்டு தவறுகளை தப்புகளை அறிக்கை செய்து தேவனோடும் மனிதனோடும் சீர்பொருந்துவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் இணைந்து ஜெபித்து நான் நிறைவு செய்ய போகிறேன். நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம், இணைந்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். 121 சங்கீதம். ஒத்தாசையோட பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து நமக்கு உதவியும் ஒத்தாசையும் ஆசீர்வாதம் நிச்சயம் கடந்து வரும். வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெப வாஞ்சையும் ஜெப விருப்பத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஜெப ஆவியை ஊற்றி விண்ணப்பத்தின் அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்து தரப்பில் நிற்கவும் மன்றாடி ஜெபிக்கவும் கிருபைகளை தாரும். தானியல் உமக்கு பிரியமாய் வாழ்ந்ததை போல நாங்களும் பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஜெப நேரங்கள் இனிமையாக இருக்கட்டும், ஜெப நேரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உபவாசம் விருப்பம் உள்ளதாக இருக்கட்டும், இரவு ஜெபங்கள் தேவை உள்ள ஒன்று என்கிற விருப்பத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், குடும்பங்களை ஆசீர்வதியும், குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும். ஜெப நேரங்கள் தாக்கப்பட்டிருக்குமானால், ஜெப நேரங்களை சத்துரு அவர்களை தடுமாற பண்ணி கொண்டிருப்பானால் அந்த போராட்டத்தை இந்த மக்களை விடுதலையாக்கி காத்துக்கொள்ளும். அப்பா, ஜெபிக்கிற வாஞ்சி தாகங்கள் அதிகமாகட்டும், மன்றாடுகிற விருப்பங்கள் அதிகமாகட்டும். ஜெப நேரங்கள் இனிமையான நேரமாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தார். மனநிலையும் உடல்நிலையும் ஜெபிப்பதற்கு ஏற்றபடி மாறட்டும். ஆண்டவரே, அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. வானத்தை பூமியை உண்டாக்குன கர்த்தரிடமிருந்து பிள்ளைகளுக்கு உதவியும் ஒத்தாசையும் ஜெயமும்
ஆசீர்வாதங்களும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரம், அற்புத கரம், ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். அற்புதமான தேவனுடைய அதிசய கரத்தில், கிருபை நிறைந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், ஜெபங்கள் முக்கியமான இடத்தை பிடிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.